என்னங்க தாவேக தலைவர் விஜய் வெளியிலே வர மாட்டாரு, பிரச்சாரமே பண்ண மாட்டாரு, மக்களே சந்திக்க மாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டாரு, பனையூருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு, வீட்டில் உட்காந்துட்டு எங்கேயுமே வெளியில வர மாட்டாரு அப்படின்னு பேசின எல்லா வாய்க்கும் இவ்வளவு பெரிய பிளாஸ்டரை போட்டிருக்காரு தாவேக தலைவர் விஜய். இவரெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமா, வீடு வீடா போய் ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்றதுக்கு சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் தக்க பதிலடியை கொடுத்திருக்காரு. பெரம்பூர்ல மக்களை வீடு வீடா போய் சந்திச்சு ஒவ்வொரு வீட்லையும் போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி அலுவலகத்துல போய் மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சுவேன்னு உட்காந்து பொறுமையா காது கொடுத்து கேட்டிருக்காரு. மக்கள் எல்லாருமே அவரை பார்க்க ஆரவாரமா காத்துட்டு இருந்திருக்காங்க. முக்கிய காரணம், புதிதாக வரக்கூடிய விஜய் சொல்லலாம், நான் வந்தால் இதை சரி செய்து கொடுப்பேன், நான் வந்தால் இந்த மாற்றத்தை செய்வேன்னு. ஆனா ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு சட்டமன்ற உறுப்பினரை இருந்துட்டு இப்ப போய் பெரம்பூர் தொகுதிக்குள்ள நின்றுட்டு நான் விஜயை வீழ்த்திடுவேன், மக்கள் எல்லாருமே எங்க பின்னாடின்னு சொல்றது ஏற்கனவே காதுல பூ வச்ச மாதிரி கதையா இருக்கு. பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்ல, இன்னும் பல முக்கியமான மாவட்டங்களுக்கு விஜய் போக போறாரு. அது மட்டும் இல்லாம வீடியோ காணொலி மூலமாக பல பேர்கிட்ட வாக்கு சேகரிக்க போறாரு அப்படின்ற தகவல் இருக்கு. இது எல்லாமே திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாகை சூடும் என்பதில் துளியளவு சந்தேகம் இல்லை.